இந்த கொடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் இறங்கி பிடிங்க. கொடியெல்லாம் இறங்கி பிடிங்க. நம்முடைய முதலமைச்சர் முகத்தை நம்ம காணணும். கொடியெல்லாம் இறங்கி பிடிங்க. ஏன்னா கரூர் 5 ஆண்டு காலம் அதிமுக தொண்டப்பட்ட கஷ்டத்துக்கு அழுவே இல்லை. இன்று முதலுக்கு விடுதலை காலம். அந்த கம்பியா இருக்கு தம்பி, தம்பி கம்பியா இருக்கு. கொடி இறங்கி பிடி. கொடி இறங்கி தம்பி இந்த கொடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே எழுதுங்க. கொடி இந்த லைவ் கழிச்சு வரும். கொடி கொடி கொடுங்க. கரூர் மாவட்டம் எந்த கோட்பாட்டாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இளைய புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவரை ஏற்றுக்கொண்டு இருவரும் தலைவர்களை வழங்கி கரூர் மாவட்டம் தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் ஆனந்தர் விஜயபாஸ்கர் அவர்களே, அமர்பிக்க அண்ணன் திரு கருணன் சின்னசாமி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி சசிகலா ரவி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு கே துரை அவர்களே மற்றும் திரு பொன் செல்வராஜ் அவர்களே, திரு ஆர் கே கவிராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐடிஎஃப் கட்சி நிர்வாகிகள், புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி மற்றும் நம் கோட்டையை அமைப்பு வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தலைவர்களே, தொண்டர்களே, தலைவர் உடன்பிறப்புகள், கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற நிர்வாகிகளே, வேளாண்மை தலைவர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, நெசவாளர்களே, விசைத்தறி தொழிலாளர்களே மற்றும் வாயிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கின்ற ஏழு வட்டாரங்களே, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே, வாக்காளர்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களை அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய கோட்டையின் சார்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக கரூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக திரு எஸ் கருணாநிதி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் திரு கே செல்வகுமார் தொகுதியில் டாக்டர் எஸ் திவ்யா விஜயபாஸ்கர் அவர்கள் மண்ணின் வைந்த சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க அதப்போ என்னை அணுகி உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு பாடுபட்ட அற்புதமான மனிதர் அவர். அதேபோல செயலாளர்கள் திரு கே செல்வகுமார், திருமதி டாக்டர் எஸ் திவ்யா
2 லட்சத்தை நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அண்ணாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளரின் சின்னம், மக்களின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பு இன்னைக்கு எதிரி நம்மை சற்று பலவீனமா நினைக்கிறாரு. யார் உங்களுக்கு தெரியுமில்ல? நாம பலவீனம் இல்ல, அவர் பலவீனப்பட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டார். ஊரை விட்டு மாவட்டத்தை விட்டு ஓடி போயிட்டார். நம்முடைய அண்ணா திமுக 4 சட்டமன்ற தொகுதியில் இந்த மாவட்டத்தில் போட்டியிடுறாங்க. போட்டி முழுக்க முழுக்க நம்முடைய தலைமை கழகம் தருமபுரி மாவட்டம் அதிமுக கோட்டை என்ற அடிப்படையில் 4 சட்டமன்ற தொகுதியிலும் அண்ணா திமுக நிற்கின்றது. மற்ற மாவட்டத்தில் பல மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொகுதியாவது கூட்டணி கொடுத்திருப்போம். ஆனா இந்த தொகுதியில ஒரு அதிமுக முழு பலத்தையும் இந்த மாவட்டத்தில் நாம் பயன்படுத்தி 4 வேட்பாளர் வெற்றி பெற செய்யும். எதிரில் வாழோடு இருக்கிறீர்களா? இன்றைய தினம் அதிமுக மக்களை நம்பி இருக்கின்றது. அதிமுக திமுக கூட்டணி நம்பி இருக்குது. எப்போது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியின் வலிமை என்று சொல்கிறார். திமுக வலிமை சொல்லுங்க, திமுக வலிமை சொல்ல. ஆனா அண்ணா திமுக நாம வலிமையாக இருக்கோம். அப்படி மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு தினம் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாவட்டத்தில் எப்படியெல்லாம் அண்ணா திமுக பழி வாங்கினாங்க என்று உங்களுக்கு நல்லா தெரியும். நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆட்சி மாற்ற காட்சியும் கரூர் மாவட்டத்தில் மட்டும் கடந்த 5 ஆண்டுல பிசிஆர் வழக்கு, மாணவர் கடத்தல் என்ற பொய் வழக்கு, போதை மாற்றம் வைக்கிறாங்க என்று குற்றம் சாட்டப்பட்டு பல பேர் கொண்டு வழக்கில் பொய் வழக்கு போடுறீங்க. இதையெல்லாம் அதிமுக அரசாங்கம் வந்தவுடன் விசாரிக்கப்படும். பொய் வழக்கில் அந்த அதிகாரிகள் சட்டத்துக்கு நிறுத்தப்படுவார்கள். இருவரும் தப்ப முடியாது. ஏற்கனவே நான் ஆட்சியில் இருந்தேன். அப்ப இருந்த பழனிசாமி இப்ப இருக்கிற பழனிசாமி நான் முதலமைச்சர் பதவி ஏற்கிறேன். முழுக்க நான் 4 வருடம் 2 மாத காலம் பல்வேறு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தேன். வழக்கு, புயல், வெள்ளம், கொரோனா முழு கவனம் செலுத்தினேன். அதனால மக்களுக்கு நல்ல பெயர், சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். சில பேர் என்னை சாதாரணமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அன்றைய தினம் மக்களுக்காகவே நாங்கள் ஆட்சி செய்தோம். அதுதான் என்னுடைய தலைவர் எங்களுக்கு அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். என்னுடைய தலைவர் வழியே மக்களை பற்றி சிந்தித்தோம். மக்களுக்காக அரசை நடத்தினோம். அதனால நாங்கள் இணைத்து
வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். எதிரிகளை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல 5 ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்த விவசாயிகள் பலர் மீது வழக்கு போட்டிருக்குது. அனைத்து வழக்குகளும் விசாரிக்கப்பட்டு சட்ட ரீதியாக அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் தள்ளுபடி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டு என்னுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மீது வேண்டுமென்று திட்டமிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி பொய் வழக்கு பதிவு செய்த அந்த அதிகாரிகளும் சரி சட்ட ரீதியாக அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணைத்தரமாக சொல்கிறேன். அதே போல இந்த பகுதியில் கோயில் இனாம் நிலம் அதிகமாக இருக்கிறது. சுமார் கோயில் இனாம் நிலத்தில் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் பல பேர் குடியிருந்து கொண்டிருக்கின்றார்கள். 15,000 ஏக்கர் இனாம் நிலம் உள்ளது. 2,500க்கும் மேற்பட்ட ஏக்கர் இனாம் நிலத்தில் பல பேர் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே வெங்கமேடு, வெங்கமலை, தோலூர், குளத்துப்பாளையம், கோதைநகர், தொங்குநகர், மாங்கப்பாளையம், ஆண்டங்கோயில், அருகம்பாளையம், ஜவஹர் பஜார், ராயனூர், வாங்கல் குச்சிப்பாளையம், தாந்தோட்டிமலை, காந்தி கிராமம், தோரணங்கல்பட்டி, இப்படி 2,500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் வசிக்கும் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு அதிகார நிலை ஏற்படுவாங்க சூழல் ஏற்பட்டது. இதையெல்லாம் அதிமுக ஆட்சி மாறுடன் சட்ட ரீதியாக அவர்களுக்கு உறுதி செய்யப்படும். அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான ஆட்சியின் அரசாங்கம். அரசாங்கத்துக்கான மக்கள் இல்லை, மக்களுக்கான அரசாங்கம். எந்தெந்த வழியிலே சட்டத்தை மூலமாக அது உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு 100% அந்த மக்களுக்கு உதவி செய்யப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவர் இருந்தார், திரு கே.சி. பழனிசாமி என்றவர். இயக்கத்தில் திமுக இயக்கத்திற்கு பாடுபட்டவர். இறுதி வரை திமுக உழைத்தார். அவருடைய செல்வ செழிப்புகள் இருக்கின்ற காலகட்டத்தில் திமுகவுக்கு வாரி வாரி நன்கொடை அளித்தார். பல கூட்டத்தை கொடுத்தார். இங்கே கருணாநிதி வருகிறது அவர் இல்லத்திலே தங்குவார். அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு நடிவடைந்திருக்கின்ற சூழ்நிலையில அவருடைய மனைவி இருந்த பொழுது இங்கே திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் வந்து பார்க்கல, ஒரு வாரம் கழித்து தேர்தல் வந்துவிட்டது. இப்பொழுது போய் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு கே.சி. பழனிசாமியுடைய இல்லத்துக்கு சென்று தூக்கம் விசாரிக்கிறார். இதுதான் திமுக. சிந்திச்சு பாருங்க. கட்சிக்காக உழைத்தவர் அவருக்கு திமுக மரியாதை கிடையாது. திமுக ஒவ்வொரு எண்ணி பார்க்க வேண்டும். அந்த கட்சியில உழைப்பவர்களுக்கு அங்கே வாய்ப்பில்லை. அதே போல இன்றைய தினம் தேர்தல் வந்துட்டு அதனால ஓடி போய் அவருடைய இல்லத்துக்கு போய் துக்க விசாரிச்சா. ஏன் எத்தனை முறை ஸ்டாலின் கருவில் வந்திருக்கிறார், எத்தனை முறை உதயநிதி ஸ்டாலின் கருவில் வந்திருக்கிறார். அப்பொழுதுதான் திரு கே.சி. பழனிசாமியுடைய மனைவி இருந்தது அவருக்கு தெரியாதா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே அட்டை முடிஞ்ச மாதிரி உரிவாங்க. ரத்த உடம்புல எவ்வளவு இருக்குதா திமுக திமுக நிர்வாகி புரிந்து கொண்டால் சரி, இல்லாவிட்டால் திரு கே.சி. பழனிசாமிக்கு நிரந்தர ஏதா உங்களுக்கு ஏற்படும். தமிழ்நாட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி பிடிக்கும் ஒரு குடும்பத்திற்கு, தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி பிடிக்கும் ஒரு குடும்பத்திற்கு
தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் தேர்தல். யாருக்கு பற்றி? தமிழ்நாட்டு மக்களை சுரண்டு கிடைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இப்போ தேர்தல் நடக்குது. உண்மைதானே? ஒரு குடும்பம் சுரண்டி பிடிக்குது. யாருடைய குடும்பம்? ஸ்டாலினுடைய குடும்பம். அதே போல திமுக ஆட்சியாளரே பெண்களுக்கு எப்ப பாதுகாப்பு இல்லை. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. இன்றைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட நீங்க எண்ணி பாருங்க 24,000 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டனர். 18,000 போக்சோ வழக்குகள், அதில் 6,999 வழக்குகள், அதற்காக 84 கோடி நிர்வாகம் கொடுத்திருக்கிறாங்க. போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு. பாலியல் சீண்டல் ஏற்பட்டு பதிவுபட்ட வழக்கு போக்சோ வழக்கு. இப்படி 18,000 வழக்குகள் சிறுமிகள் பாலியல் சீண்டல் கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆட்சி நல்ல ஆட்சியா? ஆட்சி தேவையா? சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாத்தியமாவுக்கு பாதுகாப்பு இல்ல. இல்ல பாத்தியமாக தனியார் வீட்டுக்கு போக முடியும். பாத்தியமாக தனியார் வீட்டுக்கு போக முடியும். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் மண்டலத்தில் சிந்திச்சு பாருங்க. பெரியவர் வசிக்கிறாங்க, இன்னைக்கு வயது முடிந்தவர்கள் வசிக்கிற போது அந்த வீட்டை குறிவைத்து கொள்ளையர்கள் அவரை தாக்கி கொலை செய்து அவர் இருக்கின்ற உடமைகளையும் சொத்துக்களையும் பணத்தையும் அவர்கள் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. எப்படி சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கின்ற ஆட்சி தேவையா? நாடாளுமன்ற தொகுதி வரை நல்லா பாருங்க. அருமையான பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும். அம்மா இருக்கிற பொழுது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்பா இளைஞர் புரட்சித்தலைவி அம்மா பெண்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் சட்டத்தின் மூலமாக. அதன்படி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குகின்ற அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அன்றைய தினம் வாஜ்பாய் அவர்களை கோரிக்கை வைச்சாங்க. பாரத பிரதமர் அன்றைய தினம் இருந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அம்மாவுடைய கோரிக்கை ஏற்று அப்பா இங்க தம்பித்துறையா எம்பி தம்பித்துறை அண்ணன் எம்பி இருந்து சட்டத்துறை அமைச்சர் இருந்தார். அப்படி சட்டத்துறை அமைச்சர் இந்த இடஒதுக்கீடு மசோதாவை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்கின்ற பொழுது கட்சி சேர்ந்த எம்பி அந்த மசோதாவை விலகி கிழித்தெறிந்து விட்டார். அன்றைய தினமே அதிமுக கட்சி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கிடைப்பதற்காக முயற்சி செய்த கட்சி அதிமுக கட்சி. திமுக வாயிலோடு பேசுவாங்க, ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இந்தியா கூட்டணி வாயிலோடு பேசுவாங்க, ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இப்ப அருமையான வாய்ப்பு. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டாங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த அதே இடஒதுக்கீடு அதிமுக நிறுவிய அதே இடஒதுக்கீடு இப்பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருந்தார். அப்போ என்ன சொன்னாரு? இந்த பெருமையெல்லாம் நீங்களே வச்சுக்கீங்க, வர புகழெல்லாம் நீங்களே வச்சுக்கீங்க. பல ஆண்டுகளாக
பெண்களுக்காக பெண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தின் மூலம் எங்களுக்கு நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலேயும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று பெண்கள் பல ஆண்டுகளாக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரு நல்ல சூழ்நிலை. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வேண்டுகோள் வைத்தார். ஆனால் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஸ்டாலின்களும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் பெண்களை உதாசீனப்படுத்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த மசோதாவை நிராகரித்த கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் பெண்களோடு எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை புகட்டுங்கள். உங்களுக்கான குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு சட்ட ரீதியாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு விட்டால் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் 33% உங்களுக்கு இடம் கிடைக்கும். யாராலையும் தடுக்க முடியாது. பெண்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு சமமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சட்டத்தின் மூலம் நம்முடைய பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறார் இருந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள், இந்த மசோதாவை கொண்டு வந்தார்கள். ஆனால் திமுகவும் காங்கிரசும் அந்த மசோதாவை தோற்கடித்தது. இது மசோதாவை தோற்கடிக்கல, இதே மசோதாவை தோற்கடிக்கல, பெண்களுடைய உரிமைகளை தோற்கடித்தார்கள். பெண்களுக்கு அநீதி வைத்தார்கள். நீண்ட நாட்களாக பெண்கள் போராடி வந்த இந்த ஒதுக்கீட்டை அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் மூலமாக இப்படிப்பட்ட வஞ்சகம் பிடித்த, வஞ்சக நெஞ்சம் பிடித்த, வஞ்சக எண்ணம் பிடித்த இந்த கட்சிகளுக்கு தகுந்த மறுமதி கொடுத்தீங்களா? எங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக மாநாடி இருக்கிறோம். இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் 33% இடஒதுக்கீட்டை நிராகரிக்க முடியாது. அப்படி உங்களுக்கு சட்ட ரீதியாக நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் நீங்கள் 33% குடியிருப்பு கிடைப்பதை நிராகரித்த கட்சி திமுக கட்சி நாட்டை ஆள வைக்குமா? அதே போல இங்க இருக்கிற அமைச்சர் இவருக்கு எந்த இலக்கா கொடுத்தாலும் அந்த இலக்கால ஊழல் செய்வதுதான் தொடக்கம். எந்த இலக்கா கொடுத்தாலும் எல்லாமே இலக்காவை சிறப்பாக நடத்த வேண்டும். ஆனா இங்க இருக்கின்ற எம்எல்ஏ மட்டும் அதுல என்னென்ன ஆட்டை போடணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நபர் தான். இதுல மக்களுக்கு தேவையான உதவி செய்யறவங்க என்ன கிடையாது. இன்னைக்கு போக்குவரத்துறை கொடுத்தா அதுல என்ன அடிக்கும், மின்சாரத்துறை கொடுத்தா அதுல என்ன அடிக்கும், அதே போல கலாம் அதுல கொடுத்தா என்ன முறைகேடு செய்யும். இப்படி எந்த இலாக்கா கொடுத்தாலும் அந்த இலாக்காவிலே கொள்ளை அடிக்கின்றவர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற நபர் யாரு சொல்லுங்க. நல்லா மனப்படம் வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு மின்சாரத்துறையிலே இன்றைக்கு இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நிலுவையிலே இருக்கின்றது. போக்குவரத்து துறையிலே பணி வழங்கி அதில் முறைகள் நடைபெற்றதாக வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனம் அமலாக்கத்துறை நிலுவையிலே இருக்கிறது. தம்பி ஆட்டம் போடாத, ஆட்டம் போட்டா தம்பி ஸ்டாலின் உங்க வச்சு வித்த காட்டியிருக்காரு. இதற்கு உனக்கு நெஞ்ச பொழுதுட்டாங்க.
கொடுத்துட்டாங்க. 453 நாள் சிறையில் இருந்திருக்கிறேன். யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஏன் இத்தனை திமுக இருக்கும்போது ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இப்படி இந்த கொள்ளையில அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க? சிந்தித்து பாரு. வாழ்க்கையை தோற்றுறாங்க, வாழ்க்கைய தொலைச்சுறாங்க. ஏன்னா இந்த கொங்கு நாடு என்பது ஒரு செல்வாக்கு மிக்க நாடு. கொங்கு நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்காக பிறந்த மக்கள், நாட்டுக்கு உழைத்த மக்கள், நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பிறந்தார் கொங்கு நாட்டு மக்கள் பிறந்த மக்கள். அப்படி இந்த மண்ணிலே பிறந்தவர் நீங்க என்ன கொண்டு தீயவரோடு சேர்ந்து தீயவை செய்யாத செஞ்சுட்ட இடையில் ஏனும் நீ அவருக்கு துணை நின்றுதான் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க. நடு ரோட்ல விட்டுருவாங்க. இருக்கிற உனக்கு நல்லா தெரியும். கரூர் இருந்த கேசி பழனிசாமியுடைய நிலைமை என்ன? அவருடைய செல்வாக்கா வாழ்ந்தாரு. அவர் உழைத்து வாழ்ந்தார், சம்பாதிச்சார் சொந்தமா. அவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை. நீ எப்படி வந்தீங்க நாட்டு மக்களுக்கு தெரியும், கரூர் மக்களுக்கு தெரியும். போன தேர்தல்ல போலி கொலுசு நம்முடைய பெண்களை ஏமாற்றி வெற்றி பெற்றார். எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் வேலையாகாது. எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் வேலையாகாது. இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் உங்களது, அவர்கள் உங்க ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கிறார். ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ணி அவ்வளவுதான் அவருடைய வேலை. தேர்வு விதிப்பு இருக்குது. அதனால சில மாநில பேர்களை புரிஞ்சுக்கீங்க. இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பா கரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும், கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், கரூர் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற யுத்தம். தமிழ்நாட்டில் ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுடைய ஜனநாயகம் தலைக்க வேண்டும், ஓங்க வேண்டும், மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். இதற்கு நீங்கள் இந்த தேர்தலில் இருக்கின்ற முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டும். அப்புறம் நம்மளாம் விவசாயி, நான் விவசாயி, இங்க இருக்கிற பல பேர் விவசாயம் இருக்கிறீங்க. நாம ஆடு மாடுதான் பட்டியல் அடைப்போம். ஆடு மாடுதான். ஆனா புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு, மக்களையும் ஆடு மாடு மாதிரி ஆக்கிட்டார். மக்களையும் பட்டியலுடைய அழைக்கிறான். பட்டியல் முன்பாயே நியாயமா? இதுதான் ஜனநாயக நாடு. இப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டுல இன்னைக்கு மக்களை கவர்ச்சிகரமா பேசி ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல பட்டியலை அடைக்கின்ற கட்சி நாட்டுக்கு தேவையா? இதை வேடிக்கை பார்த்து கொடுக்கின்ற அதிகாரிகள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவருடைய பதவிக்கு யாரும் பொறுப்பல்ல. அவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த திமுக கட்சி கூட காப்பாற்றாரு. இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி காப்பாற்ற மாட்டாரு. செந்தில் பாலாஜி 453 சிறையில் இருந்திருந்தார், வெளியில் வந்திருந்தாரு. அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை. அண்ணா திமுக கட்சிக்காரர் மீதோ கூட்டணி கட்சிக்காரர் மீதோ தவறாக பொய்யான வழக்கு பதிவு செஞ்சால்
உங்களை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். வாயில் சொல்ல நினைச்சுக்காத. உங்க பதவியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பெண்ணுக்கு புறமாக இருந்தா ஒரு வழக்கு போட்டா எனவே திமுகவுக்கு சாதகமா தேர்தலே நீங்கள் நடந்து கொண்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சட்ட ரீதியாக நடவடிக்கைக்கு உட்படுத்துவார்கள். மணல் கொள்ள மணல் கொள்ள நேற்றைய தினம் பாரத பிரதமர் மணல் கொள்ளை பற்றி தெளிவா பேசலாம். நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னமா திமுக ஆட்சி இருக்குது, இந்த மணல் கொள்ளையை அதிகாரிகள் துணை நின்றுக்கிறாங்க. அதையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக கொள்ளையடிச்சிருக்குது. தம்பி சேட்டலைட் மூலமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக எங்கெங்க மணல் அள்ளப்படுது, என்னென்ன லாரி அள்ளப்படுது, அந்த லாரியுமே ஏன் இவ்வளவு பதிவாயிருக்குது. ஆகவே திமுக ஆட்சி மக்களுடைய துணையோடு அமர்ந்தவுடன் மத்திய அரசு துணையோடு சேட்டலைட் பதிவு செய்யப்பட்ட அதையெல்லாம் சட்ட ரீதியாக எடுக்கப்பட்டு இந்த மணல் கொள்ளையில் யாராவது ஈடுபட்டார்களோ அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும். இந்த மணல் கொள்ளைய தடுப்பதற்காக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களோடு அறிவித்தார். விஜயபாஸ்கர் சம்பவத்துக்கு போனார். இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதா, காவல்துறைக்கு தெரியாதா, வருவாய்த்துறைக்கு தெரியாதா இவர் கொள்ளை அடிப்பது? ஆயிரக்கணக்கான ரூபாய் ஒரு நாளைக்கு காவலியாற்ற மணல் இன்றைக்கு பணியாற்றிருந்தாங்களே, அந்த கொள்ளையெல்லாம் கண்டுகொள்ளாம இருந்தாங்களே. அதிமுக சார்ந்த மாவட்ட சார்ந்த விஜயபாஸ்கர் அதை தடுத்து நிறுத்தினார். சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு புகார் கொடுத்தார். அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி மனதும் சட்ட ரீதியாக பதில் சொல்லி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாடல் பாடியிருப்பார். அழகான பாடல். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் அன்றைக்கு தெய்வ சக்தி உள்ள நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடியிருந்தார். திட்டம் போட்டு திருடன கூட்டம் திட்டம் போட்டு திருட கூட்டம் திருடிக் கொண்டே இருக்கிறது. திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அன்றைக்கு பாடிய பாடல். ஆனா அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. இன்றைய காலம் திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருடனை கண்டுபிடித்து என்றைக்கும் தர்மம் நீதி உண்மை, என்றைக்கும் தர்மம் நீதி உண்மை பின்னே தீரும். ஏதோ கண்டுபிடிப்புக்கு டாக்டர் பண்ண கொடுக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ஏதோ கண்டுபிடிப்புக்கு டாக்டர் பண்ண கொடுக்குறாங்க. இந்த தப்பு எப்படி ஓடுது, தப்பு எப்படி ஓடுது, அதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா செந்தில் பாலாஜி கொடுத்தா சரியா இருக்கும். திமுக கூட்டணியில அங்கம் வைக்கிற கட்சிகள்லாம் அப்படியே சோர்ந்து போயிருக்காங்க. இன்னைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியுடைய மூத்த தலைவர்
திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வரும்போது அவர் சொல்றார், அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்று. அழுது கொண்டே. அப்படிப்பட்ட கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட அவர் என்ன பாசத்தோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன், நாங்களாம் எதிர்கட்சி வரிசையில் பார்த்திருக்கிறோம். எங்களோட தான் கம்யூனிஸ்ட் கட்சி அமர்ந்திருக்குது, காங்கிரஸ் கட்சி அமர்ந்திருக்குது, அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி அமர்ந்திருக்குது. அப்பவே எடுத்து சொன்னோம், நீங்க மக்களுடைய குரலை ஒழிங்க, மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை சட்டமன்றத்தில் பேசுங்க, நீங்க எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறீங்க, அப்பதான் மக்கள் உங்களை நம்புவார்கள் என்று பல முறை சொன்னேன். அதெல்லாம் கேட்கவே இல்லை. திமுக அரசாங்கத்துக்கு அடிமையா செயல்பட்டாங்க, வாய் மூடி மௌனம் சாய்த்தாங்க. அதற்கு இந்த திமுக அரசை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பரிசு ஒரு சீட் பொறுப்பு, ஒரு சீட்டு. ஆனா அண்மையில் ஒரு கட்சி போய் சேர்ந்தது. எந்த கட்சி உங்களுக்கு தெரியும்? அதுக்கு அதிக இடம், அதிக இடம். அந்த கட்சி உண்மையிலேயே அந்த கட்சியோட உண்மையான செய்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் உண்மையான செய்தி, தமிழகத்தில் மாநில குழுவை நடக்குது. நாம சொல்லல, திரு ஸ்டாலின் அமர வச்சு அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்த ஒரு கட்சி சேர்ந்த பொதுச் செயலாளர் கூட்டத்தில் பேசிய பேச்சு வலைதளத்தில் வந்தது, தொலைக்காட்சியில் இருந்த உண்மைதானே? அப்படியே அந்த கட்சி ஓட்டு போடலாமா? கூட்டணி கட்சி தலைவரே சொல்லிட்டாங்க, நாம எதிர்கட்சி, நாம சொல்ல தவறு சொல்லுவாங்க. ஆனா அந்த கூட்டணியில் அந்த கட்சியுடைய ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு நாட்டு மக்கள் நீ ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற ஆட்சியில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம், விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். அது ஷிப்ட் போட்டு கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சிகளுடைய விவசாய பம்பு செட்டுக்கு 24,000 மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். அதுபோல வேலைக்கு இங்கிருக்கிறார் கடைக்கு வீட்டுக்கு எல்லாம் மின்கட்டணம் 67% உயர்த்தி விட்டாங்க. 67% திமுக ஆட்சிகளுடைய மின்கட்டண உயர்வு. வீட்டு வரி இன்னைக்கு நகராட்சி மாநகராட்சியில பேரூராட்சியில வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% உயர்வு. கடவரை 105% உயர்வு. ஆண்டுக்கு 6%. அதிமுக ஆட்சி இருந்தத திமுக ஆட்சியில வீட்டு வரி 100%, கடவரை 150%, குடிவரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு தலைவர் தீர்த்தவர் நாங்கள் 6 மணிலிருந்து இரவு 9 வரைக்கும் 2 முறை கட்டணம் வசூல் பண்றாங்க. தயவு செய்து அதிலிருந்து இங்க இருக்கின்ற நம்முடைய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் வசிக்கிற மக்கள் சிந்திக்க வேண்டும். அப்பா திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? 2021 ஒரு வருடத்திற்கு, அதாவது மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கீடு செய்யப்படும் சொன்னாங்களா? செஞ்சாங்களா? அப்ப கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு தொடர்ந்து மாதம் மின் கணக்கீடு எடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. அது மட்டும் இல்ல, திமுக 525 அறிவிப்புகள் அறிவித்தாங்க. 4 ஒரு பங்கு அறிவிப்புகளை முழுமையாக நிறைவேற்றல. அதுல 8 வருஷத்துல குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டம் 150 உயர்த்துவாங்களா? 7 மாணவர் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து பண்ணாங்களா? அதோட கூட்டுறவு சங்கத்துல 1 கிலோ சக்கரை கூடுதலா போட்டாங்களா? மாதம் கேஸ் சிலிண்டருக்கு மாறி 100 ரூபாய் கொடுத்தாங்களா? பையன் அறிக்கிறாங்க. நீதி இப்போது அறிக்கை வெளியிட்டார். ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவு தொங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ புது
மாற்றுத்திறனாளிக்கான உலக கோப்பை போட்டி இருந்தது. அதுல முதல் பரிசு பெற்ற அணியோட கேப்டன் என்று சொல்லி முதலமைச்சருடைய துணை முதலமைச்சர் போட்டா எடுத்தாங்க. இதுல என்னன்னா உலக கோப்பைக்கு போய் போட்டி போட்டு ரெண்டாவது முதலமைச்சர் எந்த கோப்பை முதலமைச்சர் எந்த கோப்பை கேட்டாரு, அப்புறம் துணை முதலமைச்சர் எந்த கோப்பை கேட்டாரு. அப்படின்னா வெளிநாட்டு போவதற்கு பாஸ்போர்ட் கூட எடுக்கல, வெளிநாட்டு போகல, உலக கோப்பை போட்டியில கலந்துக்கல. எப்படி போயிட்டான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஒரே கோப்பை காப்பாங்க. அதற்கோடு சரியாக செய்யாத திறமையற்றவர்கள் எல்லாம் போட்டோ ஷூட் போட வேண்டியது பத்திரிகை கூட இருக்கணும், பத்திரிகை கூட இருக்கு. அப்படியே அந்த போஸ்ட் இருக்கிறது ஒரு அறிவிப்பு வரைகிறது. அப்படியே 5 வருஷம் ஓடி போச்சு, 5 ஆண்டு இப்படி ஓடி போய்விட்டது. விலைவாசி முட்டிகளாக உயர்ந்தாச்சு, அரிசி 3000 போச்சு, அதனால என்ன கடலை 60 ரூபா வைக்கலாம், பருப்பு 1 கிலோ 60 ரூபா, விலைவாசி உயர்ந்து போச்சு. இதை தடுத்து நிறுத்த இந்த அரசாங்கத்துல எந்த முயற்சி எடுக்கல. ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அப்புறம் தெரிவிடும் அப்புறம் திமுக ஓட்டு போலீங்கன்னா கல்வி சட்டமன்ற தொகுதி வாக்காளர்ல ஒரு பொய்யான தகவல். திமுக ஓட்டு போடலீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கறத நிறுத்திடுவாங்க. நீ ஆட்சிக்கு வர போற எப்படி எல்லாம் ஏமாத்துறாரு பாருங்க. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், எதுக்கோ டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. இப்படி ஏமாற்றுவதற்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறா செந்தில் பாலாஜி கொடுத்தா தெரியும். யாருக்கு யார் வாக்களிக்கிறார் யாருக்கு தெரியாது, தெரியுமா? எது ரகசிய வாக்கு, நீங்க வாக்களிக்கக்கூடிய வாக்காளருக்கு மட்டும்தான் தெரியும். வாக்காளர் யாருக்கு வாக்களிக்கிறாரு வாக்காளருக்கு மட்டும் தெரியும், வேற எவருக்கும் தெரியாது. எல்லா குடும்பத்தாருக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கட்சியில 2 கட்சியில 5 கட்சிக்கு போனோம். எத்தனை கட்சிக்கு? திமுக இருக்காங்க, எத்தனை ஆண்டுகளாக உழைத்திருக்காங்க. அவர்களா விட்டுட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இலக்காலம் நல்ல இலக்கா விட்டுட்டு இவருக்கு மின்சாரத்துறை காவல்துறை கொடுக்குறாங்க. இந்த திமுக உண்மையா நடக்கிற கட்சி அது. உழைக்கிறீங்களா ஓடா போய் சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா 6 இல்ல 8 பேர் வந்துட்டே இருக்கான். அண்ணா திமுக 8 பேர் அண்ணா திமுக திமுக போய் மந்திரியா இருக்கிறான். இப்போ 19 பேர் அண்ணா திமுக திமுக போய் எம்எல்ஏ நிற்கிறாங்க. 19 பேர் அண்ணா திமுக நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள். செல்வாருக்கு நாட்டுக்கு ஏதாவது வேலை உண்டா? இப்படி நாம நீக்கப்பட்டவர்களை அங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டுதான் இந்த திமுக கட்சி நடக்குது. இன்னைக்கு நம்ம கட்சியில் அப்படி இல்லை, ஆயிரக்கணக்கான நம்ம போட்டி போட்டுக்கிட்டு கட்சி வளர்த்திட்டு இருக்கிறோம். அந்த கட்சி தேய்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மாற்று கட்சியிலிருந்து போனதுதான் இன்னைக்கு அங்க ஆட்சி நடத்தி இருக்கிறாங்க. அப்புறம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில திரு செந்தில் பாலாஜி போட்டியிட்டார். அப்ப எங்க வாக்குறுதி கொடுத்தார்? நான் வெற்றி பெற்று வந்தா, திரு செந்தில் பாலாஜி வெற்றி பெற்று வந்தா ஒவ்வொரு அறிவியல் குடும்பத்திற்கும்
3 சென்ட் நிலம் கொடுத்து காங்கிரஸ் வீடு கட்டி கொடுத்தாரு. கொடுத்தாரு அல்லா கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? அப்புறம் இன்னொன்னு இங்க வண்டி மாடு வச்சு ஆட்கள மணல் அள்ளிட்டு ஒரு 5000 குடும்பத்தை வச்சு குறைக்குது. நாடு ஓட்டுகளை பெறுவதற்கு இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி அடிச்ச ஒரு தூக்கு என்ன 2022 தேர்தலில் 11 மணிக்கு திரு ஸ்டாலின் பதவியேற்பார். 11 மணிக்கு மாட்டு வண்டி மணல் அல்ல இவரு பின்னாடி இருந்தாங்க. மாட்டு வண்டிக்காரர் இல்லை, இவருடைய பின்னாடி அல்லுதாங்க. நாங்கள் எல்லாமே இந்த மணல் கொள்ளையில மிக பெரிய மோசடி நடந்திருக்குது. இது முழுக்க சேட்டலைட் மூலமாக மத்திய அரசு தகவல் சேகரிக்கப்பட்டிருக்குது. சட்ட ரீதியாக அண்ணாத்தின் ஆட்சி கொள்வர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும். 100 ரூபாய் பொலிசு இந்த தேர்தலில் மக்கள் போல கேள்வி கேட்பாங்க. அடுத்த மாவட்டத்துக்கு போயிட்டாங்க. அதே போல 2016 ஆண்டு செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கார். அப்பா இன்றைய முதலமைச்சர் நீங்க கரூருக்கு வந்தார். எப்படிலாம் பேசுறாரு தெரியுமா? எப்படிலாம் அந்த செந்தில் பாலாஜி வந்து இருந்தார் தெரியுமா? இன்றைக்கு என்ன சொல்றாரு? போடு போட்டா ரோடு போடுவாங்க. போடு போட்டா அந்த ரோட்லயே ஊழல் செய்தவன் தான் இந்த செந்தில் பாலாஜி. அந்த ரோட்லயே இன்னைக்கு அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்திருக்கு. அதெல்லாம் விசாரிக்கப்படும். அது மட்டுமல்ல, அன்னைக்கு திரு ஸ்டாலின் பேசுறது நல்ல வாய். இன்னைக்கு நீங்களே முடிவிட்டீங்க. ஏனென்றால் திரு ஸ்டாலின் வேண்டும் என்று திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று ஒரு பச்சை பொய்யன் பார்ப்பையில குறிப்பிட்டு வருகிறார். அதிமுக ஆட்சியில் என்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட என்பதை பட்டியலை மக்களிடத்தில் நான் எடுத்து வைக்கின்றேன். கரூர் நகரில் அம்மா இருக்கின்ற பொழுது 306 கோடி மதிப்பீட்டில் அற்புதமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்தோம். நான் தேர்ந்து வைத்த நேரடியாக மருத்துவக் கல்லூரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக 100 கோடியில 1152 வீடுகள் கல்பட்டியில் கட்டிப்பிடிக்கப்பட்டது. 78 கோடியில குளத்துப்பாளையம் தாந்தோட்டி மலை பகுதியில 3 குடியிருப்புகள் செயல்படுத்தது. வாங்கல் சாலை, வெள்ளியணை சாலை, காந்திகிராம் சாலை, ஈரோடு சாலை ஆகிய சாலைகள் 47 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே 21 கோடியில காலூர் புறவழி சாலை, அம்மா சாலை அமைக்கப்பட்டது. அமராவதி ஆற்றில பசுமதிபாளையம் 5 ரோட்ல புதிய மேம்பாலம் 15 கோடியில் கட்டிவிட்டது. பெரிய கோத்தபாளையம் பசுமதிபாளையம் பொதுமக்கள் 50 ஆண்டுகள கோரிக்கையான ரயில்வே போய் ஒழிப்பாலை 13 கோடியில நிறைவேற்றப்பட்டது. காலப்பாறை ஊராட்சிக்கு 10 கோடி மதிப்பீட்டில் காவிரியிலிருந்து புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆத்தூர், மணமங்கலம், கடமக்குறிச்சி ஆகிய 3 ஊராட்சிகளில் 8 கோடியில குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அமராவதி ஆற்றின் குறுக்கே பெரிய ஆண்டார் கோயில் பகுதியில 15 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது. இன்றைக்கு தேசிய அளவில் MGNREGS திட்டத்தில் தேசிய அளவில் கரூர் மாவட்டம் 2ஆம் இடத்தில் பிடித்தது. நீர் மேலாண்மை தேசிய அளவில் கரூர் மாவட்டம் 2ஆம் இடத்தில் பிடித்து தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தது. திருவண்ணாமலை சட்டமன்றத்தை தலைமுறையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கட்டப்பட்டது. குடிமராமத்து திட்டங்கள் 104 குளங்கள் 7 தூராக்கப்பட்டன. நகராட்சி ஆட்சியின் முறைக்கு 2 கோடிகள் தடுப்பு
குடநாட்டின் குடிக்கு 7 கோடி மதிப்புள்ள தடுப்பணைகள். அது மட்டும் இல்லாம சிக்கலாட்டி தந்தது. நாம கஷ்டப்பட்டு கட்டினா இவர் வந்து திறந்து போனார். 22 கோடி மதிப்பீட்டுல கலைஞர் 20 சாலைகளை இணைத்து பறவை சாலை அடையாள வகையில அம்மா சாலை ஆட்சியில் அமைக்கப்பட்டது. தற்போது விடியாதிமுக அரசு சிக்கல் வெட்டி அண்ணா சாலை திறந்தது. ஆயிரத்தி மற்றும் பரமஞ்சாயி ஊராட்சி ஒன்றிய குடித்திட்ட பணியில் 486 கோடியில நிதி ஒதுக்கப்பட்டு புதிய திமுக அரசு திறக்கப்பட்டது. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. புதிய தாலுகா திறக்கப்பட்டது. நஞ்சை பொருள் தடுப்பட அண்ணா திமுக ஆட்சியில் இந்த நிலையத்தில் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டம் ஆமை வேகத்தில் நடக்குது. அண்ணா திமுக ஆட்சி அமர்ந்தவுடன் நன்றி கோளூர் கலவணி திட்டம் முழுமை பெற்று திறக்கப்படும். அதேபோல இடையிலும் அண்ணா திமுக ஆட்சி வருவதற்கு பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டுகிறோம். 297 அறிவிப்புகள் வெளியிட்டுகிறோம். இன்னைக்கு விலைவாசி உயர்ந்தாச்சு, பதிவு உயர்ந்தாச்சு, மக்கள் கடும் துன்பத்தில் இருக்கிறாங்க. இதிலிருந்து அவரை மீட்டெடுக்கின்ற விதமாக அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே எல்லா குடும்பத்தையும் அவருடைய வங்கியில் 10,000 ரூபாய் சிறப்பு அனைத்து குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். எல்லா குடும்பத்தினருக்கும் விலையெல்லாம் பிரித்து வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் 25,000 மானியம் வழங்கப்படும். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் வாரத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாம வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தை பொங்கல் என்று பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதோட ரொக்கமா 1000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா தீபாவளியின் போதும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டம் புடவை வழங்கப்படும். இப்போ நகர பேருந்துல பெண்கள் கட்டணமாக பயணம் செய்யறாங்க. அண்ணா திமுக ஆட்சி அமைந்தது. ஆண்களும் நகர பேருந்துல கட்டணமாக வேலைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் அவருடைய சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா அவருக்கு 75,000 மானியம் வழங்கப்படும். மாற்றுத் தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இன்றைக்கு கட்டிட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். பணியாளர்கள் இருந்தால் 2 லட்சம். மனமேறும் தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபடுகின்ற பொழுது மரத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். மனமேறும் தொழிலாளர்களுக்கு அந்த உபகரணங்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக எங்களுக்கு புகார். அதிமுக ஆட்சியுடனே ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி மளிகை கடையில் வாங்குகின்ற அரிசியை விட தரம் சிறந்த அரிசியாக ரேஷன் கடையில் வழங்கும். அதோட விலையில அரிசி கொடுக்கிறோம். இனிமேல் விலையில பருப்பு கொடுப்போம். விலையில எண்ணெய் ரேஷன் கடையில் வழங்கப்படும். அம்மா இன்னும் திட்டம் ஏழைகள் சாதி கிடையாது, மதம் கிடையாது. ஏழைகள் இருந்தா அவருக்கு நிலம் இல்லாம வீடு இல்லாம இருந்தா அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நிலத்தை வாங்கி அற்புதமான காவல் வீடு ஏழைகள் கட்டிவிடும். அதே போல பட்டியல மக்கள், ஆதிவார மக்கள், அருந்தியர் மக்கள், அப்படிப்பட்ட மக்களுக்கு நிலம் இல்லாம வீடு இருந்தா அற்புதமான காவல் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அந்த பட்டியல மக்கள், ஆதிவார மக்கள், அருந்தியர் மக்கள் அவருடைய